ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله واتقوا لا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ان احسن الحديث كتاب الله واصدق الهدي هدي محمد وشر الامور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சூரிய உதயம் தினமுடைய சிறந்த தினமாக இருக்கக்கூடிய இந்த ஜும்மா நாட்களில் நாம் எல்லாம் நினைத்த ஒரு அல்லாஹ்வை நம்புவோம். அவனது சாமி மற்ற கருணையும் ஈருலகத்திற்கும் அர்ப்பணியாக்கப்பட்ட உத்தமதூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அவரின் குடும்பத்தார் மீது நபியின் வழியை பின்பற்றி வந்த சத்திய சகாபாக்கள் மீது நல்லடியாக மீது குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் என்றென்று நோக்கமாக கணிதக்குரிய எல்லா உலகமாகவும் அடியார்கள் நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மாதமானது இறைவனுக்கு பிடித்தமான புனிதமிக்க மாதங்களில் ஒன்றாக இருக்கக்கூடும். இந்த மாதத்தில் முஹர்ரம் மாதம் 9வது நாள் மற்றும் 10வது நாளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் சிறப்பித்து நமக்கு காட்டுகின்றார்கள். அல்லாஹ்வை போற்றும் விதமாக, அல்லாஹ்வுக்கு நன்றிகளை செலுத்தும் விதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆஷுரா நோன்பை நமக்கு சுன்னத்தான முறையில் நமக்கு காட்டுகின்றார்கள்.
இந்த ஆசுரா நோன்பின் பின்னணி என்ன? இந்த ஆசுரா நோன்பின் நோக்கம் என்ன? இந்த ஆசுரா நோன்பு பிடிப்பதனால் கிடைக்கக்கூடிய பிரதிபலன்கள் என்ன? இந்த ஆசுரா நோன்பு நமக்கு கற்றுத்தரக்கூடிய படிப்பினைகள் என்ன என்பதுதான் இன்றைய தினத்தில் நாம் காண இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னர் மக்கத்து காஃபிர்கள் முஹர்ரம் மாதம் 10வது நாள் நோன்பு பிடிப்பதை கடமையாக்கி வைத்திருந்தார். முஸ்லிம்கள் அல்ல, காஃபிர்கள், மக்கத்து காஃபிர்கள். எதற்கு அந்த 10ஆம் நாள் முஹர்ரம் 10வது நாள் அவங்க நோன்பு பிடித்தார்கள் என்று சொன்னால், அன்றைய தினம்தான் கஅபாவின் திரை சிலையானது மாற்றப்படக்கூடிய நாளாக இருக்கிறது. ஆயிஷா அம்மையார் நமக்கு எடுத்துரைக்கிறாங்க, காலையிலும் ஆசுரா கப்லு ஐ இஃப்ரலும் ரமலானுக்கு அடுத்து ஒரு சிறந்த நோன்பாக பார்க்கப்படக்கூடிய நோன்பு என்று சொன்னால் அது முஹர்ரம் மாதத்தில் பிடிக்கக்கூடிய நோன்பு தான். ரமலான் மாதத்திற்கு கடமையாக கூடக்கூடிய நோன்பு அருளப்படுவதற்கு முன்பு மக்களுக்கு காஃபிர்கள் மட்டுமல்ல, நபித்துவம் கிடைக்கப்பட்டது பிறகு முஸ்லிம்கள் நோன்பு என்று பிடித்தார் என்று சொன்னால் அது பிடித்த முதல் நோன்பு என்று சொன்னால் முஹர்ரம் மாதத்திலே 10ஆம் நாள் பிடிக்கக்கூடிய நோன்பு தான். இது ரமலான் கடமை நோன்பு கடமையாவது வரை இந்த நோன்பை தான் பிடித்து கொண்டு வந்தாங்க. அதற்கு பிறகு ஆயிஷா சொல்றாங்க, இந்த பானை யோமன் தஸ்ரபுல் ஃபில் கஅபா, நாங்க ஏன் அந்த நோன்பை பிடித்து கொண்டு வந்தோம் என்றால் மக்கத்து காஃபிர்கள் எதற்காக பிடித்தார்கள் சொன்னால் அந்த நோன்பு பிடிப்பதற்கான காரணம் அன்றைய முஹர்ரம் 10ஆம் நாள் தான் கஅபாவின் திரை சிலை மாற்றப்படக்கூடிய நாள். கஅபா ஆலயம் சொல்லக்கூடிய கட்டிடம் இருக்கிறார். எது கட்டிடம் என்பது கற்பா இருக்காது, அது மாற்றும் கட்டிடமாக இருக்கும். அதுக்கு மேல் போடக்கூடிய அந்த கற்பு திரை இருக்கிறார் இல்லையா, இது திரை மாற்றப்படக்கூடிய நாள் முஹர்ரம் 10ஆம் நாளா இருக்கு. அதுக்காக நோன்பு பிடித்தாங்க. மக்கத்து காஃபிர்களும் சரி, அவங்க நோன்பு பிடிக்கக்கூடியவராக இஸ்லாத்தை மக்கள் மத்தியிலே ஏற்க ஆரம்பித்ததும் இந்த முஹர்ரம் 10ஆம் நாள் தான் கடமையான நோன்பா இருக்கு. அதற்கு பிறகு ரமலான் மாதத்தில் நோன்பு கடமையாக்கப்பட்டது. அம்மா ரமலான் நோன்பு அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறது. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ஷா அய்யஸ்முஹு ஃபல்யஸ்முஹு, இந்த நாள்ல யார் நோன்பு நோக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் நோன்பு கொள்ளட்டும். ஒமன் ஷா அய்யத்ருஹு ஃபல்யத்ருஹு, யார் பிடிக்க வேண்டாம் என்று நினைக்கிறார்களோ அவர் விட்டு விடட்டும், சுன்னத்தாக்குறாங்க. அப்போ ரமலான் மாதம் நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்பு வரை கடமையான நோன்பு என்று சொன்னால் அது இந்த முஹர்ரம் மாதத்தில் பிடிக்கக்கூடிய 10ஆம் நாள் பிடிக்கக்கூடிய அந்த நோன்பு தான் கடமையான நோன்பா இருந்துச்சு. ரமலான் மாதம் நோன்பு கடமையாக்கப்பட்ட பிறகுதான் இதை என்ன பண்றாங்க, சுன்னத்தாக்குறாங்க. ஏன்னா கடமை அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி விடுறாங்க இல்லையா, அதற்கு பிறகு இதை சுன்னத்தாக ஆக்குறாங்க. இதுதான் ரமலான் அந்த முஹர்ரம் 10ஆம் நாள் பிடிக்க நோன்பு பிடித்ததற்கான காரணம். அதனுடைய பின்னணி மக்கத்து காஃபிர்கள் அன்றைய தினத்தில் கஅபா திரை சிலை மாற்றியதால் இன்னொரு பின்னணியும் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் கிடைத்து 13 ஆண்டுகள் அங்க மக்கால இருக்கிறாங்க. இருந்து திரும்ப மதீனாவுக்கு வர்றாங்க. அது வரைக்கும் முஹர்ரம் மாதம் தான் முடித்து கொண்டிருக்கிறாங்க. மதீனாவுக்கு வந்த பிறகு அங்கு நடக்கக்கூடிய சூழ்நிலை என்று சொன்னால் மதீனால யூதர்கள் இருந்தாங்க. அப்ப யூதர்கள் இந்த முஹர்ரம் 10ஆம் நாள்ல நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக மக்கால பிடித்தார்கள் என்று சொன்னால் அங்கு திரை சிலை மாற்றப்படக்கூடியவர்கள். இந்த தினத்துல நீங்க எதற்கு பிடிப்பீங்க, இந்த முஹர்ரம் 10ஆம் நாள் ஏன் எதற்காக பிடித்தீர்கள் என்று கேட்கும் போது அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, யூதர்கள் சொல்றாங்க, இன்றைய தினத்தில் தான் இது மகத்துவம் நிறைந்த நாள், இந்த நாளானது மகத்துவம் நிறைந்த நாள். ஏன் என்று சொன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்ட நாள். நாங்கள் யாரை நபியாக கண்டுகொண்ட தூதர் இருக்கிறார்கள் இல்லையா, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்ட நாள், அல்லாஹ் காப்பாற்றிய நாள். ஃபிர்அவுன் என்று சொல்லக்கூடிய கொடுங்கோலன் அழிக்கப்பட்ட நாள். அதனால் நாங்கள் இந்த இன்றைய தினத்தில் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி யூதர்கள் சொல்றாங்க. இந்த சம்பவம் நடக்கின்றது. இதை
நோன்புறது இது பத்தை இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தா தஷா நான் 9வது நான் நோன்பு நோற்பேன், 10வது நாளும் நோன்பு நோற்பேன். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு அந்த மரணிக்கக்கூடிய அந்த ஆண்டுல இருக்கிறார். அந்த ஆண்டிலே இருக்கிறாங்க. என்ன சொன்னாங்க, அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருந்தால் இந்த நாளை 9வது நாள் நான் நோன்பு வைப்பேன், 10வது நாள் நோன்பு வைப்பேன். இதுதான் யூதருக்கு மாற்றமாக செய்யக்கூடிய விஷயம். இதை இன்னொரு விஷயமும் இருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க என்று சொன்னால் நாம அவர் தான் என்றால் உளவியல் ரீதியாக ஒரு ரத்த வந்த ரீதியாக ரொம்ப நெருக்கமானவங்க என்று சொன்னால் யூதர்கள் தான். ஏன்னா அவங்க இஸ்ராயேல் வம்சத்தை சேர்ந்த பனு இஸ்ராயேல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வம்சத்தை வந்தவங்க. ரத்த உறவு ரீதியா அவங்க தான் நெருக்கமானவர்கள். ஆனால் கொள்கை பிடிப்பு ரீதியா ரொம்ப நெருக்கமானவர்கள், உரிமை படைத்தவர்கள் சொன்னா நாம தான். ஏன்னா அவங்க அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று சொன்னாங்க. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடாது என்று சொன்னார்கள். இது எல்லாத்தையும் இவங்க பேசுறது. மாறு செஞ்சான், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தான், அல்லாஹ்வின் வேத வசனங்களை பொய்யாக்கினான், தூதரை ஏற்க மறுத்தான், தூதருடைய போதனையை தனது வாழ்வில் செயல்பட மறுத்தார்கள். ஆனால் அவருடைய மார்க்கத்தை இஸ்லாத்தை அப்படியே பின்பற்றக்கூடியவர் யார்? நாம் தான். அதனால சொன்னால் நாம் தான் அதிக உரிமை படைத்தவர்கள், நாம் தான் அவர்களுக்காக நோன்பு பிடிப்பதற்கு தகுதி உள்ளவர்கள் என்று சொன்னார். கூடுதலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இந்த மாதத்தை பற்றி சொல்லும்போது இந்த மாதத்தை சொல்றாங்க, மா ராய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எத்தஹிது சியாமு யௌம் ஃபல்லாஹு அலல் கைர். இந்த மாதத்துல பிடிக்கக்கூடிய நோன்பு ரமலான் மாத்திர இதில் ஹாதல்லாஹி யௌம் ஆஷுரா பிடிக்கிறதும் வ ஹாத ஷஹர் எவனி ஷஹர் ரமலானுக்கு அடுத்து பிடிக்கக்கூடிய இந்த நோன்பு இருக்கிறது, முஹர்ரம் மாத்திரக்கூடிய நோன்பு இருக்கிறது, இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் ரொம்ப சிறப்புக்குரிய நோன்பாக இருக்கிறது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எடுத்துரைக்கிறார். அப்ப இந்த ஆஷுரா நோன்பு பிடிக்கக்கூடிய நாள் 9-10 இது ரமலானுக்கு அடுத்தபடியாக இறைவனுக்கு விருப்பமான நோன்பாக இருக்கிறது. அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்திருக்கிறார்கள். இது பிடிப்பதற்கான பின்னணி இது. இது இந்த நோன்பை பிடித்தால் இதற்கான சிறப்புகள் என்ன? அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. வசியாம யௌம் ஆஷுரா, யார் ஆஷுராவுக்கு நோன்பு நோக்கிறார்களோ அல்-அஸ்ரி அல்லாஹி ஐயக்ஃபுரு சனத்து, அல்லாஹ் அவருடைய முந்தைய ஒரு ஆண்டு பாவங்களை மன்னிக்கக்கூடிய நாள். முந்தைய ஒரு ஆண்டின் பாவங்களுக்கு அவர் செய்த சிறு பாவங்களுக்கு ஒவ்வொரு மனிதனும் செய்யக்கூடிய பாவங்கள், இந்த பாவங்களுக்கு பரிகாரங்களாக இந்த 2 நோன்பு இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுறாங்க. இதெல்லாம் நமக்கு நன்மையை பெற்றுத் தருவதற்கான ஒரு அழகிய வாய்ப்பு. ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதமின் மகன் காலையில் மாலையில் பாவம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான், தவறிழைக்கக்கூடியவனாக இருக்கிறான். மனிதன் தவறிழைக்கக்கூடியவனாக படைக்கப்பட்டிருக்கிறான். அப்ப இந்த தவறுகளுக்கு பரிகாரங்களாக இந்த நோன்பு நமக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கு, நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு வாய்ப்பா இருக்கு, நாம் செய்யக்கூடிய பாவங்களை அழிப்பதற்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. இதுதான் இந்த ஆஷுரா நோன்புடைய சிறப்பாக இருக்கிறது. இது பிடிப்பதால் கிடைக்கக்கூடிய பிரதிபலன். இந்த ஆஷுரா நோன்பு தரக்கூடிய படிப்படைகள் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த துல்ஹஜ் மாதத்துல நாம பிடிக்கக்கூடிய நோன்பு இருக்குதா இல்லையா, அரஃபாத் அன்னைக்கு பிடிக்கக்கூடிய நோன்பு, அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தியாகத்தை நினைவூட்டக்கூடியது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகங்களை போற்றக்கூடிய வகையில் அஞ்சு நாளுக்கு இல்லையா, அது போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உறுதிமிக்க ஈமான், இது மிகப்பெரிய ஒரு படிப்பு.
பிறந்த ஒவ்வொரு ஆண்களையும் கொண்டு போய்த்தான். தனக்கு பணிவிடை செய்வதற்காக பெண் குழந்தையை விட்டுவிட்டான். தன்னை யாரையும் எதிர்த்தார்கள் என்று சொன்னால் மாறுதை வாங்குவேன் என்று சொன்னான். அப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோலன். இஸ்ரேல் சமுதாயத்தை கடுமையான துன்பத்துக்கு ஆளாக்கும். அப்போ அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளை கொடுத்தார். மூசாவே, நீங்க ஃபிரௌன்ட்ட போங்க, இந்த மார்க்கத்தை எத்திவீங்க, பனி இஸ்ராயேல் சமுதாயத்தை விடுவிக்குமாறு வைங்க, முன்வைங்க, கோரிக்கை வைங்க என்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் முதல்ல பயப்படுறாங்க. பிறகு அவர்களுக்கு ஒத்தாசையாக உதவியாக அவருடைய சகோதரன் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அனுப்புறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் போயிட்டு ஏராளமான வகையில தாவா பணிகள் செய்யறாங்க. இறைவனின் அத்தாட்சியை கண்முன்னால காட்டிவிட்டார்கள். பல அத்தாட்சிகள். அந்த அத்தாட்சிகள் எல்லாம் காணும்போது அவனுக்குள்ள ஒரு சில பயப்படுறது. அதுக்கப்புறம் அவன் மீண்டு வந்துடுறான். எந்த அளவுக்கு போகிறது என்று சொன்னால், நீ செய்யக்கூடிய மாயமந்திர வேலைகள் இது என்னிடம் இருக்கக்கூடிய சூனியக்காரன் செய்வாங்க. நீ சில அத்தாட்சிகள் காட்டுறாயே, அதெல்லாம் மாயமந்திரம் என்ற அளவுக்கு அவனுடைய விளைவு. அந்த நேரத்தில் அவனும் சூனியக்காரனை ஏற்பாடு செய்யறான், போட்டி ஏற்பாடு செய்யறான். அந்த சூனியக்காரன் தோல்வி அடைகின்றாரோ அது பிறகு அவனும் சாலை ஏற்றுக்கொள்கின்றார். அவரை பார்த்தவன் சொன்னான், ஏன் நீ அனுமதி இல்லாமல் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாம்? உங்களை மாறுவால் மாறியை வாங்குவேன். அவ்வளவு ஒரு கொடுங்கோலன். மக்களை மீட்டெடுத்து கொண்டு போறாங்க. கொண்டு போனதுடைய எல்லை எவ்வாறு இருக்கிறது என்று சொன்னால், முடிவில் எல்லை ஒரு கடலாக இருக்கின்றது. பின்னாடி பிறனுடைய மக்களுடைய மனநிலை பார்ப்பார். சுத்தி இருந்த அனைத்து மக்களுடைய மனநிலை, மூசாவை எங்களை கைவிட்டீங்களே, நீங்க எந்த கடவுளை படைத்தீர்களோ அந்த கடவுளை கைவிட்டு விட்டதே, எங்களை இப்படி இக்கட்டான சூழலை தள்ளி விட்டீர்களே என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனைவரும் பரியாசம் செய்தார்கள், பழித்தார்கள். எல்லாருடைய மனநிலை உடைந்து போனது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தளர்வில்லாமல் ஈமான்ல எந்த அளவு உறுதிமிக்க ஈமான் என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு எந்த பக்கம் போனாலும் நேரமா கடவுளுக்கு சாமம் பின்னாடி தன்னுடைய படை எதிர்த்து செய்ய போய் போராடினாலும் அங்கதான் கிடைக்கும். இங்க போனாலும் தாக்கு பிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு முறை. யாரும் காப்பாற்ற இல்லை, எந்த வழியும் இல்லை, எந்த ஆயுதமும் இல்லை, எந்த படை வழங்கும் இல்லை, படங்கள் இல்லை, கப்பல் இல்லை. எவ்வாறு தப்பிப்பது? அவர்கள் எண்ணிக்கை ஒரே ஒரு எந்த அனைத்தும் அல்லாஹ்விட மட்டும்தான் இருந்தது. அல்லாஹ்வை மட்டும்தான் அவர்கள் எண்ணினார்கள். அல்லாஹ் இருக்கிற ஒருபோதும் கைவிட மாட்டான். இது மிகப்பெரிய ஒரு படிப்பினை. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் ஏராளமான சோதனையை காண்போம். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஊருக்கே நிற்கிறாங்க. அந்த அளவு சோதனை வந்துச்சா? இன்னைக்கு ஒரு சோதனை வரும். நம்ம மரணத்தை சந்திக்க போகின்றோம் என்ற அளவுக்கான சோதனைகள் நெருங்கிக்கிறதா ஒவ்வொரு மனிதனுக்கும் இல்லை. ஆனா அங்க நெருங்கிச்சு. மரணம் இந்த பக்கம், மரணம் இந்த பக்கம், மரணம். அவ்வளவு ஒரு சோதனை நெருங்கக்கூடிய வேலை அவருடைய உறுதிப்பாடு இருந்துச்சு. எனக்கு அல்லாஹ் இருக்கிறான், எனக்கு அல்லாஹ் ஒருபாடு என்னை கைவிட மாட்டான். அல்லாஹ் கட்டளை இருந்தான், மூசாவை உங்களுக்கு கை தெரியாத கடல் மீது அடிங்க. வாரை கொடுத்தது அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்துக்காக. சரி, பின்னால் பாத ரட்சங்களை ஃபிரௌனுடைய படை வரும்போது ஃபிரௌனுடைய படை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயம் தான் அழிக்கிறான். இது நாம பிறவண்டி படிக்கிறது தெரியுமா? இன்னைக்கு நமக்கு ஒரு தொழில ஒரு நஷ்டம் ஏற்பட்டுச்சு. நஷ்டம் ஏற்பட்டோட நம்மளுடைய எண்ணம் என்ன ஆயிரும்? நான் 5 வேளை கொள்ளுறேன், நோம்பு வைக்கிறேன், 7 பொருளில் உறுதியா இருக்கிறேன்,
உற்பத்தி நாரின் ஷஹவா. நரகம் என்பது மனோ இச்சைகளால் மூடப்பட்டுள்ளது. உத்வத்தில் ஜன்னத்தில் மகாரி, சொர்க்கமானது சிரமங்களால் மூடப்பட்டது. அது சிரமம் என்பது ஒவ்வொரு இறைநம்பிக்கை கொண்ட அடியாருக்கு வரும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் விளக்கமா சொன்னாங்க, மலை உச்சியிலிருந்து ஒரு வெள்ள பெருக்கு எவ்வாறு பெருக்கெடுத்து வருமோ அது போன்று இறை நம்பிக்கை கொண்ட ஒவ்வொரு அடியாருக்கும் சொல்லணும். சும்மா நார்மல் தரைத்தளத்திலிருந்து வெள்ளம் வரல, சமதள பரப்பிலிருந்து வெள்ளம் வருவது போன்று சொல்லல. மலையிலிருந்து மேலான பகுதியிலிருந்து எப்படி வெள்ளம் வருமோ அது போன்று இறை நம்பிக்கை கொண்ட ஒவ்வொரு அடியாருக்கும் சோதனை வரும். அதாவது சோதனை போது என்ன எவ்வாறு இருக்கும்? பொறுத்துக் கொள்ளணும். அவ்வாறு பொறுத்துக் கொள்ளும் போது அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு வெற்றியை வழங்குகின்றார். சகிப்பு தன்மையோடு இருக்கணும், மன உறுதியோடு இருக்கணும், கலங்கிடக்கூடாது. இந்த தோல்வி வந்தா எனக்கு என்ன, அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் போதுமானவன். குடும்பத்தில் ஒரு உயிரிழப்பு ஏற்படுகிறது, அல்லாஹ் போதுமானவன். வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படுது, அல்லாஹ் போதுமானவன். மன கஷ்டம் ஏற்படுகிறது, அல்லாஹ் போதுமானவன். வறுமையினால் கஷ்டப்படுறோம், அல்லாஹ் போதுமானவன். இப்படி நம்முடைய உள்ளத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றி கொடுப்பான். அல்லாஹ் சொல்லும் போதே தந்தாருமே அவங்க சொல்லி காட்டுகிறாங்க, யா ஐமலதி ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, இஸ்பிரு வஸாபிரு வராபிது வத்தகுல்லாஹ லஅல்லகும் துஃப்லிஹூன். பொறுத்துக் கொள்ளுங்கள், பொறுத்துக் கொள்வதில் ஒருவரை மிகைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் நெஞ்சில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்த மிகப்பெரிய உறுதிப்பாடு தெரியுமா? ஈமான். அந்த ஈமான் இன்னைக்கு நம்மளுடைய உள்ளத்துல ஒரு சின்ன ஒரு எல்லளவு சோதனை வந்துவிட்டது என்று சொன்னால் நமது உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமான் பறந்து விடுகின்றது. நம்மளுடைய உள்ளத்தினுடைய தக்வா வந்து கரைந்து விடுகின்றது. ஒரு சோதனை, அந்த சோதனையை கூட நம்மளால் தாங்கிக்க முடியல. அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனை அளவுக்கு சோதனை ஏற்படும்போது நாம் என்ன நினைக்கிறோம்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் கண் முன்னால் இருக்கணும். மரணத்தை அவர்கள் கண்முன்னே கண்டார்களே, அந்த நேரத்தில் அல்லாஹ் காப்பாற்றினானே என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹ்வை சார்ந்திருந்தார்கள். நாமும் சார்ந்திருப்போம், அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான். இது சும்மா வரலாறாக அல்லாஹ் உண்மையை நடந்த சம்பவங்களை அல்லாஹ் படம் பிடித்து காட்டுவான். உனக்கு இது மாதிரி வெற்றி வேணுமா? நீ உன்னுடைய கொள்கையில தக்வால ஈமான்ல உறுதியாரு. இது மிகப்பெரிய ஒரு அடுத்த படிப்பில் என்ன, இறைவன் நமக்கு அருள் புரிகின்றான். அவ்வாறு அருள் புரிந்தான் என்று சொன்னால் நாம எவ்வாறு இருக்கணும்? நன்றி கடன் செலுத்தக்கூடியவராக. அதுதான் அவங்க நோன்பு வைத்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு ஆண்டும் தான் காப்பாற்றப்பட்ட அந்த நாட்டில் நோன்பு வைக்கக்கூடியவராக யூதர்கள் தொடர்ச்சியாக காலம் காலமாக பின்பற்றக்கூடியவராக இருந்தாங்க. இன்னைக்கு நமக்கு எவ்வளவோ அறுப்படைய வழங்கப்பட்டிருக்கு. அறுப்படை என்பது வாரி வழங்கப்பட்டிருக்கு. அந்த அறுப்படைக்கு நாம எங்க நன்றி செலுத்தோம்? எவ்வளவு நன்றி செலுத்துறோம்? நம்முடைய உடலை எடுத்துக் கொள்ளுங்கள், நம்ம உடலே ஒரு அறுப்படை. நமக்கு ஒரு உடல் இருக்கக்கூடிய உயிர் அந்த உயிர் ஒரு அறுப்படை. சமீபத்தில் நேற்று தினத்தில் நடந்த நிகழ்வு, திருநெல்வேலி மாவட்டத்தில் மேலப்பாளையத்தில் ஒரு சிறுவர், ஒரு 5 வயது மதிக்கத்தக்க சிறுவர், ஒரு பழத்தை சாப்பிட பழத்திற்குரிய கொட்டை அவருடைய தொண்டை குழி அடைந்து விடுகின்றது. மூச்சு விட முடியல, அந்த குழந்தை மரணத்தை சம்பவிக்கின்றார். 5 வயது குழந்தை, 5 வயது குழந்தைக்கு மரணம் ஏற்பட்டு விட்டது. நமக்கு 30, 40, 50 வயது கடந்திருக்கிறோம். இவ்வளவு அல்லாஹ் நமக்கு வாழ்வை அதிகரித்து தந்திருக்கிறான். இது பெரிய அற்புதம் அல்லவா? சிரித்து பார்க்கணும். ஒவ்வொரு நொடி பொழுது தாண்டுகின்றோமே,
சிலருக்கு வந்து எடுத்துட்டா அதிகபட்சம் ஆகக்கூடியது நேரங்கள் பார்த்தா 1 மணி நேரம் வைத்துக் கொடுக்கும். 23 மணி நேரம் 24 மணி நேரத்துல 1 மணி நேரம் அல்லாஹ் நமக்கு வழங்கிய உணவிற்காக, அல்லாஹ் நமக்கு வழங்கிய உதாரணத்திற்காக, அல்லாஹ் நமக்கு வழங்கிய குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோமா? நம்ம நன்றி செலுத்துவதில்லை. அல்லாஹ் சொல்லி காட்டினான், மனிதர்களுக்கு நம்ம ஏராளமான அர்ப்பணிகளை வழங்கியிருக்கிறோம், ஆனால் மனிதர்கள் அதிகமான நன்றி செலுத்துவோம். ஆசுரா நோன்பு நமக்கு தரக்கூடிய 2வது படிப்பினை என்பது நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக நாம் இருக்கணும். இது மிகப்பெரிய ஒரு படிப்பு. ஆனா இந்த ஆசுரா நோன்பு இன்னைக்கு மக்கள் மத்தியில எவ்வாறு உருமாறி இருக்கிறது என்று சொன்னாங்க, ஒரு உண்மையான நடந்த சம்பவத்தை மறைக்கக்கூடிய வகையில அல்லாஹ்வை போற்றக்கூடிய இந்த நாள்ல, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாள் இன்னைக்கு துக்க தினமாக அனுஷ்டிக்கக்கூடிய அளவுக்கு கர்பலா நாள் என்று சொல்லி துக்கம் அனுஷ்டிக்கப்படக்கூடிய நாள் இப்படி மக்கள் மத்தியில் பரவக்கூடிய. சில மக்களுக்கு ஆசுரா நோன்பு என்று சொன்னா தெரியாது, ஹுசைனா நோன்பு சொன்னா தெரியும். என்று சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இந்த இடத்துல கொல்லப்பட்டாங்க, நன்றி வைத்து கொல்லப்பட்டார்கள். அதனால அன்றைய தினத்தில் துக்கம் அனுஷ்டிக்கணும். அது முதல் மாதம் வந்து விட்டது என்று சொன்னா இறைவன் குடிநிமிக்க மாதமா சொன்னான். ஆனா அந்த மாதத்தை என்ன பண்றாங்க, முஹர்ரம் 1லிருந்து 10ஆம் வரைக்கும் மீன் சாப்பிடக்கூடாது, எந்தவித மகிழ்ச்சிகரமான செய்திகள் சம்பவங்கள் எதுவும் நடக்கக்கூடாது, நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடாது, திருமணம் முடிக்கக்கூடாது, மனைவியோட தாம்பத்தியம் இருக்கக்கூடாது, நாம சந்தோஷமாக இருக்கக்கூடாது, அன்றைக்கு நாம ஒரு 10 நாள் சோகமா இருக்கணும். இந்த 10 நாளுடைய முடிவு இன்னைக்கு மக்கள் மத்தியில, ஏராளமான மக்கள் மத்தியில இது போன்ற ஒரு பலத்தங்கள் வந்து கொண்டுதான் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய வகையில் அலிரல்லாஹு கிடைக்கக்கூடிய நபித்துவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தட்டி பறித்து விட்டார்கள் என்று சொல்லி மார்க்கத்தின் அகீதாவுக்கே மாற்றமாக செயல்படக்கூடிய வகையில் இன்னைக்கு ஏராளமான மக்கள் செயல்படுகிறார்கள். அதில் பஞ்சா என்று சொல்லி நபி ஃபாத்திமா ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு ஹுசைன் ரலியல்லாஹு சொல்லி பஞ்சான் நபி இன்னைக்கு மாற்று மத கலாச்சாரத்தை அப்படியே காப்பி அடிக்கக்கூடிய வகையில் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் மாற்றத்தில் இல்லாத ஒன்றை புதிதாக உருவாக்குகின்றாரோ, யார் மாற்றத்தின் பெயரால் புதிதாக ஒன்றை உருவாக்குகின்றாரோ அவை அனைத்தும் நிராகரிக்கப்படும். நீ புதிதாக உருவாக்கி பஞ்சா உருவடங்கள் சொல்லி இந்த மக்களால் முடிவில் என்ன பண்ணுவாங்கன்னா மிளகையும் உப்பையும் அப்படி காணிக்கா கொடுப்பாங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் போகுமா, மிளகு உப்பை அப்படி தானமா கொடுங்க, கழிச்சு விடுங்க, கஷ்டத்தை கழிச்சு விடுறதுக்கு மேல இது போன்ற திருமத கலாச்சாரத்தை அப்படி பின்பற்றக்கூடிய தீவிரித்து நடக்குது. அன்றைய தினத்தில் துக்க நாளாக அனுஷ்டிக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துக்க நாள் சொன்னால் எத்தனை நாள் அனுஷ்டிக்க வேண்டும்? 3-4 நாள் துக்க நாள் அனுஷ்டிக்க கூடாது. கணவன் இருந்துவிட்டால் மனைவி இத்தனை காலம் முடிவரை துக்க அனுஷ்டிக்கலாம். அவ்வளவுதான். இதுதான் காலம் காலமாக பல 100 ஆண்டுகளாக இதே பழக்கமாக வைத்துக் கொண்டு மாற்றத்தில் இல்லாத புதிய கலாச்சாரத்தை உருவாக்கி கொண்டு மாற்றுமத கலாச்சாரத்தை அப்படியே காப்பி அடித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால அறிவிக்கிறாங்க, மாற்றுமத கலாச்சாரத்தை அப்படியே பின்பற்றுவீங்க. எந்த அளவுக்கு சொன்னார், அவங்க ஒரு ஜானா இருந்தால் நீங்க ஒரு ஜானா ஆக்குவீர்கள், அவங்க ஒரு மொழன் இருந்தால் நீங்க ஒரு மொழன் ஆக்குவீர்கள், அவர்கள் முட்டாப்பை மாறி ஒரு உடுப்பு கொண்டில் நுழைய முயற்சித்தா நீங்கள் முட்டாக்கள் மாறி உடுப்பு கொண்டில் நுழைய முயற்சிப்பீர்கள். நீங்க அப்படியே காப்பிடுங்க. அவங்க ஒரு ஊர்வலம் போனா நாம ஒரு ஊர்வலம், அவங்க ஒரு சப்பரம் தூக்குறாங்க நாம ஒரு சப்பரம் தூக்குறோம், அவங்க ஒரு சிலை வடிவமைக்கிறாங்க நாம ஒரு வடிவமைக்கிறோம், அவங்க ஒரு ஊர்வலமா போயிட்டு தன்னை தானே வருத்தி கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாலும் நாம வருத்தி கொள்ளணும். நாளைக்கு பார்க்கக்கூடிய சர்டிபிகேட்ல பாத்தீங்கன்னா ஏதாவது நியூஸ் சேனல் எடுத்து பாருங்க, முஹர்ரம் தினத்தை கர்பலா தினமா அவர்கள் முஸ்லிம்கள் கொண்டாடினார்கள் என்று சொல்லி வீடியோ. சென்னையெல்லாம் பார்த்தோம்னா அந்த வண்ணாரப்பேட்டை பகுதியில் அதிகமான மக்கள், வண்ணாரப்பேட்டை மண்ணடி பகுதியில ஒரு ஊர்வலமாக இருக்குவாங்க, நெஞ்சில் அடிச்சுட்டு மார்பில் அடிச்சுட்டு சாட்டையால் அடிச்சுட்டு கத்தியால கீறி கொண்டு அஸ்ஸே உஸ்ஸே அஸ்ஸே உஸ்ஸேன்னு கத்திட்டு போவாங்க. அந்த அளவுக்கு மோசமாக கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறாங்க.
எதற்காக இந்த நோன்பு கடமையாக சுண்ணத்தாக்கப்பட்டதோ, எதற்காக நோன்பு பிடிக்கப்படுகின்றதோ அந்த நோன்பு பிடிப்பதற்கான நோக்கத்தை மாற்றி அமைக்கின்றார்கள். மாற்றாத சகோதர சகோதரிகள் கூட புரிந்து வைக்கிறாங்க. நீங்க உங்களை நீங்கள் வருத்திக் கொள்ள மாட்டீங்களா? ஏன் நீங்க மோதிரமாக்குற, இப்படி நீங்க உங்களை நீங்கள் தாக்கிக் கொள்கிறீர்கள் சொல்லி மாற்று மத மக்கள் கேட்கிறாங்க. இஸ்லாத்தை புரிந்த அந்த அளவுக்கு புரிந்து வைத்திருக்காங்க. ஆனா இஸ்லாத்தை பயணிக்கக்கூடிய காலகாலமாக சந்த சந்ததியாக பயணிக்கக்கூடியவர்கள் மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க. நாம் இந்த நோன்பு பிடிப்பதற்கான நோக்கம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றப்பட்ட நாளாக இருக்கிறது. யூதருக்கு மாற்று செய்யக்கூடிய வகையில முதல் 9-10 தினங்களும் நோன்பு நோக்க வேண்டும். இந்த நோன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சிறப்பு கொடுக்கிறாங்கன்னா, ரமலானுக்கு அடுத்த வகையில ஒரு சிறப்புக்குரிய நோன்பாக நோன்பு பார்க்கப்படுகிறது. இந்த நோன்பு பிடிப்பதனால ஓராண்டு பாவங்கள் கடந்த ஓராண்டு பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்கிறது. இது நமக்கு பல்வேறு படிப்படிகளும் தருகிறது என்பதை உணர்ந்த மக்களாக சேர்ந்தோம் என்று கேட்டுக்கொள்ளமாக எனது முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வரக்கூடிய சனி மற்றும் ஞாயிறு ஆகிய 2 தினங்களில் முகரம் 9-10 பேர்களுக்கான நோன்பை பிடிப்பதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் நம்மை தயார்படுத்திக் கொள்வோம். மனிதர்கள் பாவம் செய்யக்கூடியவர்களாக பாவத்திற்கு பரிகாரங்களாக அமையக்கூடியது போன்ற நோன்பை நமக்கு காட்டி தந்திருக்கிறார். இந்த வாய்ப்பை ஒவ்வொருவருக்கும் பயன்படுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த முஹர்ரம் மாதத்துல யாரெல்லாம் அந்த நாளை அடைந்தாரோ அவர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கே சொல்லியிருப்பாங்க, யாராவது நோன்பு பிடிக்காம இருக்காங்கன்னா நோன்பை தொடர சொல்லுங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய சிறுவர்களை நோன்பு பிடிக்க சொல்லுங்க, குழந்தைகளை ஆர்வப்படுத்துங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுறாங்க. இந்த தினத்தை நாம் அதிகமாக நோன்பு பிடிப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்குவோம். இன்ஷா அல்லாஹ் சஹருடைய நேரம் ஃபஜ்ர் வாங்குறதுக்கு முன்னாடி 4:46, இஃப்தாருடைய நேரம் 6:46. இன்ஷா அல்லாஹ் இஃப்தாருக்கான கன்சிக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற நிலையில அசருடைய பிறகு 4:15 கஞ்சி விநியோகம் செய்ய இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அனைத்து மக்களும் இந்த நோன்பை பிடிப்பதன் மூலமாக இறைவனிடமிருந்து பாவமன்னிப்பை பெறக்கூடிய நண்பர்களாக உங்களை நிலையமாக்கக்கூடிய வல்லரமாக இந்த ஜும்மாவை செய்து வாழ்வார்கள்.